எனக்கு டீசனுக்கு நம்ம ஜிமினோட எஃப்எஃபான ரொமான்டிக் ஹஸ்பண்ட் எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மஸ்ட் மேட்சிங் யார் செல்ஃப். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, கீழே குடிஞ்சபடியே தான் புடவையை கட்டணும் அப்படின்னு அவன் எடுத்திருந்த அத்தனை முடிவுகளும் அவளோட திமிர்ன அழகை பார்த்து தவிடு பொடியாக மூச்சு வாங்கினபடியே லட்டுவை கிச்சனை பிடிச்சிருந்த ப்ளவுஸை விரித்து பார்த்தவன் கை வேலை கரெக்டாக தான் செய்யுது. ஆனால் அவளுக்கோ அப்படி ஒரு தவி போன நிலை. ஆமாம், அவனை தடுக்காமல் இருக்கவும் முடியாமல் அந்த நேரம் அவளுக்கு அவ்வளோ அவஸ்தையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவளும் முடியாமல் மூச்சு வாங்கினபடியே திரும்பி நின்றுட்டான். அத்தனை நேரமும் அவன் எடுத்த ஃப்ளீட் எல்லாமே கீழே சரியா. அதுக்கு மேலே அவனாலும் முடியல. எதையுமே யோசிக்காம வேகமாக அவன் அவளை பின்னாடி நின்னபடியே இறுக்கி அணைச்சிக்கிட்டான். அதே சமயம் எங்க டேய் எவ்வளோ நேரம் தான் இப்படி எனக்கு வழி விடாமல் நிற்பா அப்படின்னு தன் கை ரெண்டையுமே கட்டினபடியே நிதானமாக அவனை பார்த்து சாரா கேட்க, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு, அது வரைக்கும் நான் இப்படியே தான் நிற்பேன். அதுக்கான பதிலை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது போய் அதுதான் 100% உண்மை. உண்மையாகவே என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்குமே வரலையா? வரலன்னு எத்தனை தடவை தான் செக்கி உங்ககிட்ட சொல்கிறது? திரும்ப திரும்ப கேட்டால் மட்டும் பதில் மாறி வந்துருமா என்ன? எனக்கும் இதுதான் சாரா புரியவே மாட்டேங்குது. எதுக்காக உன்னோட காதலை என்கிட்ட நீ மறைக்கிற? நம்ம போட்ட அந்த சபதத்துக்காகவா? அப்படின்னா நான் இப்போவே உன் காலில் விழுந்து சரண்டர் ஆக கூட ரெடியாக இருக்கேன். நீ போட்டியில் ஜெயிச்சதாகவே இருக்கட்டும் சாரா, ஆனால் என்னை லவ் பண்ணுறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு போதும் அப்படின்னு தான் விளையாட்டையெல்லாம் கைவிட்டு ஜேகே சீரியஸாக சாராவை பார்த்து கேட்க, அவளோ அவனை ஏகத்துக்கும் முறைச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அங்கேருந்து சேரில் அமைதியாக போய் உட்காந்து, எப்படியும் உனக்கு அப்புறம் தான் எனக்கு பர்ஃபார்மன்ஸ், ஸோ உனக்கு பர்ஃபார்மன்ஸ் கட்டானா என்னோடதும் கட்டாகட்டும் அப்படின்னு சொன்னபடியே நிதானமாக அவனை பார்த்தவ, எங்கள் அப்பா பார்க்குற பையனை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு உறுதியாக முடிவாக சொல்லிட்டா. பொய் சொல்லாதடி, உன்னை அட்டிக்கணும் போல் ஆத்திரம் வருது. நிறைய தடவை நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேன் சாரா, ஆனால் ஏன் நீ வாயை திறந்து சொல்லாமல் இவ்வளோ அடம் பண்ணுறேன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கும் தான் சிக்கி புரிய மாட்டேங்குது. நீயும் ஏன் நான் தான் வேணும்னு இவ்வளோ அடம் பண்ணுற? நீ பேசுறது சின்ன பிள்ளை மாதிரி இல்லை. லவ் ஒரு பொண்ணு மேலே தான் வரும். அந்த பொண்ணு வேணான்னு சொன்னால் உடனே போயிடுமா? அவ்வளோ வீக்காக நான் லவ் பண்ணிட்டேனா என்ன? சரி ஓகே, உன் இஷ்டம். நமக்கு தான் இன்னும் டைம் இருக்கே. எப்படியும் நீ என்கிட்ட வந்து உன்னோட காதலை சொல்ல தான் போகிற. எனக்கு நம்பிக்கை இருக்கு. குட் ஜோக். கண்டிப்பாக நடக்கும். உன்னோட கனவுல என்னோட நினைவுலையும் நடத்தி காட்டுறடி அப்படின்னு சொடக்கு போட்டு சவால் விட்டவன். அப்புறம் இதுக்கு என்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, வாட்? அதாவது என்னோட ஃப்ரெண்டு, அது பொண்ணு, அதனால கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கிட்ட நீ என்ன பாட்டு பாடுறன்னு கேட்டியா? சண்டாளி, அதை போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு மனசில் அந்த சீனியர் பொண்ணை திட்டின சாரா, இல்லை உனக்கு சாங் செலெக்ஷனாவது ஒழுங்காக வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான். குட் சமாளிஃபிகேஷன். உண்மையாக தான். அதுவும் இல்லாமல் உன்னால் பாட முடியுமா? நீ பாடுவியான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜில் நீ ஒரு வரி பாடின உடனே உன்னை கைத்தட்டி அனுப்ப தான் போகிறாங்க. அப்படியா அப்படின்னு அவளை கூர்மையாக பார்த்தபடியே கேட்க, அந்த பார்வையிலையோ கொஞ்சம் தடுமாறினவ பார்வையை திருப்பிக்கா. அப்படின்னா நீ என்னோட பாட்டை கேட்க மாட்ட. நான் எதுக்காக கேட்கணும்? உனக்கு அந்த ஆர்வமே இல்லை சுத்தமா. எத்தனையோ பேர் பாடுறாங்க, எல்லாரோட பாட்டையும் நான் கேட்டுட்டா இருக்கேன். அப்போ எல்லாரும் நானும் ஒன்றா? கண்டிப்பாக. சரியான கண்ணிச்சு கரடி, நீ இறந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு என்னமோ உள்ளே இருக்கா பச்சி சொல்லுது, நீ கண்டிப்பாக நான் பாடுறத பார்க்கறதுக்காகவே முன்னாடி நிற்பேன்னு. ஓ மை காட், எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, எனக்கு வழியை விடு. உன்னோட இந்த வெட்டி பேச்சு கேட்க எனக்கு டைம் இல்லை. அழகாக இருந்தாலே திமிரு ஓவராக தான் இருக்கும் போல அப்படின்னு ஜேகே சொல்ல, சாராவோ அவனை முறைக்காத, அதுவும் அழகாக இருந்து தொலைக்குது. என்ன பண்ணுறது, நான் வாங்கி வந்த வரோம் அப்படி அப்படின்னு பேசி அவளை சிவக்க வச்சுட்டே அந்த ரூமை விட்டு அவன் வெளியே போகிறான். முதல் முறையாக அவன் பேசிட்டு போனதுக்கப்புறம் அவளோட கண்ணை ரெண்டும் கோவப்பட மாதிரி சிவக்க கண்ணாடியில் தன்னை பார்த்தவளோ வேகமாக தன் கண்ணத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டா. சீ, இது என்ன புதுசா அப்படின்னு. ஆனால் அவன் பேசினதில் ஒரு உண்மை இருக்க தானே செய்யுது. ஆமாம், அவன் பாட்டை கேட்கறதுக்காக உண்மையில இவ ஆர்வமாக தான் இருந்தா. அதுக்காக தான் அந்த சீனியர் பொண்ணுக்கிட்ட அவன் என்ன பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் விஷயத்தை தான் கறக்க முடியல. கண்டிப்பாக ஸ்டேஜ் பின்னாடி இருந்தா ஒன்றும் கேட்காது. இப்போ வேற கெத்தா சொல்லிட்டோம், அவன் பாடுறத கேட்க இஷ்டம் இல்லைன்னு. போய் நின்னா கேவலமாக பார்ப்பானே அப்படின்னு நினச்சவ கண்ணில் படுது அங்கிருந்த ஒரு புர்கா. வாவ், செம, நமக்குனே எல்லாம் அமைதே. என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அவன் பாடுறத கேட்டே ஆகணுமே. அப்படி என்ன பாடி கிழிக்கிறானாவது கேட்கணும். இவன் பாடுறத இத்தனை நாளில் ஒரு தடவை கூட நான் கேட்டதே இல்லை. அக்கா கூட சொன்னதே இல்லையே இவன் பாட்டு பாடுவான்னு.
அப்படின்ற யோசனை உடனே அங்கேருந்து புர்காவை எடுத்து தன்னுடைய மேக்கப் எதுவுமே களையாதவாறு அணிஞ்சுக்கிட்டவ வெளியே வந்து கதவை மெதுவாக திறந்து எட்டி பார்க்க நல்ல வேலை ஜேகேவோட செட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. கீதாவும் அப்போதான் அந்த ரூமை நோக்கி வரா. வந்தவ சாராவை புர்காவுடன் பார்த்ததும் அடையாளம் தெரியல. சாராவை தாண்டி உள்ள சாரா இருக்காளா அப்படின்னு எட்டி பார்க்க யாருமே இல்லை அப்படின்னதும் சாரான்னு தெரியாம சாரா கிட்டேயே ஹாய் உள்ள சாரா சாரி என் ஃப்ரெண்டு உள்ளே இருந்தா போயிட்டாளா அப்படின்னு கேட்க சாராவோ முகத்தை முடி இந்த புர்காவை மேலே தூக்கி விட்டு தன் முகத்தை கட்ட சாரா என்னடி இது கோலம் எல்லாத்தையும் உனக்கு விளக்கமாக இப்போ சொல்ல முடியாத நீ இங்கே இரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன். சாரா எங்கே போகிற ஜேகே சீனியர் பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு அடுத்து நம்மளோட தான் டோன்ட் வரி பேபி கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். என்னடி என்னை இப்படி அந்த இடத்துல விட்டுட்டு போகிற சீனியர்கிட்ட பேசுனியா இல்லையா அர்ஜென்ட்டாக சுச்சு வந்துச்சுன்னு போனேன் அதுக்குள்ளே சீனியரும் போயிட்டாரு என்னடி பேசினேன் அதை மட்டுமாவது சொல்லிட்டு போ. எங்க அவன் பேச விடுறான் நான் பேசினாலும் கேட்டு போடுறான் ஒன்றுத்தையும் பேச முடியல இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கீதாவுக்கு பல்பு கொடுத்துட்டு அவள் போக போடி உன்னை போய் பேச சொன்ன பாரு நானே சொல்லியிருக்கலாம் போல அப்போ சொல்லிட வேண்டியதானடி அப்படின்னு சொல்லிட்டு புர்காவை எடுத்து முகத்தை மூடி வேகமாக ஆடிட்டோரியம் முன்னாடி உள்ள நுழைஞ்சிட்றா. கடைசியாக எல்லாருமே நிற்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டா. கண்டிப்பாக இத்தனை தூரத்தில் தன்னை கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பில்லை அதுவும் தான் புர்கா போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சவளோ எல்லாரும் நிற்கிற இடத்துல முதல் ஆளாக நின்றுட்டு இருக்கா. இவ பின்னாடி தான் கூட்ட போய் நிற்கிது ஆர்வத்தில் முன்னாடி போயிட்டா. ஸ்டேஜில் ஏறணும் ரொம்ப நேரமாக கீபோர்ட் வயலின் அப்படின்னு அவனோட குரூப் எல்லாத்தையுமே அங்கே நிற்க வச்சு மைக்கை பிடிச்சபடியே எல்லாத்தையும் சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி மைக்கை தட்டி பார்த்துட்டுபடியே அவளை தான் தேடிட்டு இருக்கா. நீ எவ்வளோ தெரிஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாதுடா அப்படின்னு அவனோட பார்வையை தெரிஞ்சுக்கிட்டவளோ மனசில் திமிரா நினச்சிக்கிட்டா. இருந்தும் அவன் தன்னை தேடுறான் அப்படின்னு சின்ன ஆனந்தம் மனசில் இருக்க தான் செய்யுது. தன்னுடைய பார்வையை கடைசியாக ஒரு முறை சொல்லவிட்டனோட பார்வை அவளை கடந்து போகுது. ஒரு நொடி அவன் தன்னை பார்த்துருப்பானோ அப்படின்னு தோணுனவளுக்கு அடுத்த நொடி சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஆனால் பார்வையை சொல்லலை விட்டவன் மறுபடியும் தன்னுடைய டீமை ஸ்டேஜில் ஒருங்கிணைச்சு ஏதோ சீரியஸாக பேச இவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்தவங்களோட முகமும் சடன் சேஞ்ச் ஆகுறதாமா. மற்றவங்க கவனிச்சாங்களோ இல்லையோ சாரா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கா. என்னாச்சு இவனுக்கு பாட மாட்டேன்னு ஜகா வாங்க போகிறானா ஓவர் பில்டப்பாக இருக்கே டாப் சிங்கர்ஸ் கூட இந்த அளவு சீன் போட மாட்டாங்கடாப்பா அப்படின்னு அவனை மனசுக்குள்ளே ஓட்டினபடியே முகத்திரைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு அவள் பார்க்க இப்போது ஓரளவு அவனுடைய டீமை செட் செஞ்சவன் மயக்க கையில் எடுக்கிறான். அதுக்குள்ளேயே அங்கிருந்தவங்க எல்லாமே இவன் என்ன பாடுறானா இல்லையா எவ்வளோ நேரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பல குரல்கள் எழும்ப ஒரு வழியா அவன் ரெடி 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 அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டான். நைஸ் என்ன ஹம்மிங்கா நாட் பேட் கோர்ஸாக பாருனா நல்லாயிருக்கு. முகத்தை எப்போதும் மூடி வைக்காது எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. அவன் அந்த வரியை பாடினதுமே தன்னோட கண்களை அகலமாக விரிச்சு அவனை பார்த்தவளோ அவன் என்னை பார்த்துட்டானா இல்லை சான்ஸே இல்லையே லூஸு அவன் என்ன உன்னை பார்த்தா பாடுறான் எல்லாரையும் பார்த்து தானே பாடிட்டுருக்கான் ஓவர் இமேஜினேஷன் சாரா உனக்கு. அரபு நாடு அசந்து நிற்கும் அழகியா நீ உருது கவிஞன் உமர் கயாமின் கவிதையா. இப்போது ஜேகே அந்த வரியை பாடினவனோட பார்வை இவகிட்ட நினச்சி நிற்க அவனோட பார்வையை பார்த்து அவளுமே ஒரு நொடி உறைஞ்சி தான் போகிறா. பார்த்தானா பார்க்கலையா கடவுளே என் மானமே போச்சா அது எப்படி யாருமே நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறத பார்க்கவே இல்லையே இவன் குத்து மதிப்பாக தானே பாடுறான் எனக்கு தான் தப்பு தப்பாக தெரியுது அப்படின்னு தனக்குள்ளேயே குழம்புனபடியே வந்துட்டு இருக்கா. அவனோ அடுத்த வரி உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் குட்டு சொல்லுதே. அந்த வரியை பாடினதுமே உடனே உன்னோட கை முகத்தை மூடியிருந்த திரைக்கு மேலே இருந்த நெத்தியை தொட்டு போக அந்த நேரம் கியூட்டான ஸ்மைலை வெளிப்படுத்தணும். என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ. இல்லை இவெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது கன்ஃபியூஸ் பண்ணுறான் அப்படின்னு அவ்வளோ எதுக்கு வம்பு அப்படின்னு பக்கத்தில் இந்த சேரில் போய் உட்காந்து அவனுக்கு தெரியாமல் முகத்தை மறைச்சிக்கிட்டா. அப்படியே மறுபடியும் ஹம்மிங்லாம் அவன் பாட பாட சேர் மேலே உட்காந்துருந்தவளோட கை கால்
அவளையும் அறியாமல் தானம் போட்டபடியே அவன் பார்வையில் படாமல் அவனை பார்க்குறா. கால் கொலுசுதான் கலகலக்குது, கையின் வளையல் காது குளிர கானம் பாட. அப்படின்னு சொன்னதே உடனே தன் கை கால் அசையறத நிறுத்தினவ சந்தேகமே இல்லை, பார்த்துட்டான். ஐயோ பார்த்துட்டான் படுவாவி, இதுக்கு மேலே இந்த வேஷம் உனக்கு தேவைதானா சாரா அப்படின்னு தன்னை வந்தபடியே அவனை பார்க்க, முகத்தை எப்போதும் மூடி வைக்காத, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே, லாயில லாயில லா லாயில லாயில லா லாயில லாயில லா லாயில லாயில லா. அவன் சொல்கிற ஒவ்வொரு லிரிக்ஸும் அப்படியே சாராவுக்கு பொருந்துற மாதிரியே இருக்கு. அதுக்கு மேலே அவளால் அங்கே உட்காரவே முடியல, எழுந்து ஓட்டம் எடுத்துட்டான். அவள் போகிறத சிரிச்சபடியே பார்த்து அடுத்த வரியாக பாடி பாட்டை முடிவுக்கு அவன் கொண்டு வந்ததும் அந்த ஆடிட்டோரியமே கைத்தட்டல் நிறைஞ்சு போகுது. அதே சமயம் இங்கே லட்டுவை பின்னிருந்து அணைக்கவும் லட்டுவுக்கும் தூக்கி வாரி போட கண்களை இறுக்க மூடினபடியே அவன் நிற்கா. பின்னாடி அவளை அணைச்சவனுக்கு அவனோட அத்தனை ஹார்மோன்களும் தூண்டப்பட்டு உடலில் இருக்க பாகங்களில் மாற்றம் எழதான் செய்யுது. அதில் அவளை மேலும் மேலும் ஒன்றுனவன் அவளோட வெற்றிடை மேலே இருந்த அவனோட கையை மெதுவாக எடுத்து அவனோட விரல்கள் அவளோட பஞ்சு மாதிரி இடையில விளையாடுற மாதிரி ஒவ்வொரு விரலா அவன் இடையோட உரசிட்டு அவளோ அவன் செய்கிற இன்ப அவஸ்தை தாங்காம கண்களை இன்னும் இருக்கிறவளுக்கு மூச்சு வாங்கினபடியே எதுவுமே பேச முடியாத நிலை. இவனோ அவளோட முதுகில் தான் கன்னத்தை வச்சிருந்தவன் இப்போ மெதுவா கன்னத்தை முதுகோட உரசினபடியே மெதுவா அவனோட இதழை முதுகில் உரச அவனோட மூச்சு காத்தோட வெப்பம் அவன் உதட்டோட வெப்பம் சேர அவளோ அந்த உரசில் துடிச்சு தான் போறா. இந்த இன்ப தாக்குதல்ல 2 பேத்துக்குமே பலமாவே மூச்சு வாங்குது. முதல் முறை 2 பேரோட உடலும் ஒருத்தரோட உடலோட இன்னொருத்தரோட உரசினதால உண்டான வெப்பத்தில் 2 பேரும் திக்கற்ற நிலைக்கு தான் போயிருக்காங்க. தான் சுய மறந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் மொத்தமாக அவகிட்ட சரணாகதி ஆயிட்டான். இது கடை அப்படிங்கிறதும் மறந்து போகிறான். அவனோட தொடுகையால் உணர்ச்சியோட பிடியில் இருந்தவளுக்கும் சுற்றுச்சூழல் மறந்து போக அவன் தொடுகையே முதன்மையாக இருக்கு அவளுக்கு. அவள் தலையில் மல்லிப்பூ வச்சுருந்ததால் இப்போது முதுகில் இருந்து ரொம்பவே மெதுவாக கழுத்தில் பயணிச்ச அவனோட உதடுகளோ அந்த முல்லைப்பூவோட வாசத்தில் அந்த முதுகு முழுசுமே கோலம் போட ஆரம்பிக்கா. லட்டுவோ மூச்சு வாங்கினபடி ரொம்பவே கஷ்டப்பட்டு வார்த்தைகளை திருட்டி சார் அப்படின்னு திக்கி திணறி அவள் சொல்ல அவனும் அப்படின்னு அவன் மேனியோட அவன் உதடு உரசினபடியே இந்த வார்த்தைகளை மட்டும்தான் உதிர்த்தான். அவளால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. திடீர்னு தப்பு செய்கிறோமோ அப்படின்னு தோண வேகமாக திரும்பினவ அவனை தங்கிட்ட இருந்த விளக்க எண்ணி முதல்ல உருவான தற்காப்பு வேகத்தில் அவனை தள்ளிவிட அவள் தள்ளின வேகத்தில் அவனும் அங்கிருந்த கதவுல மோதி கீழே விழுந்துட்டான். ஆமாம், உணர்ச்சி பிடியில் இருந்தவ அதிலிருந்து விலக எண்ணி என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அவனை அவ்வளோ பலமாக தள்ளிட்டான். சாதாரண நேரமாக இருந்திருந்தா அவன் இப்படி விழுந்திருக்க மாட்டான். ஆனால் மொத்தமாக அவளுக்குள்ள கரைஞ்சிட்டு இருந்தவனோ அவளோட இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காததால கீழே விழுந்துட ஐயோ அப்படின்னு அவன் விழுந்ததுக்கப்புறம் இவன் பாவமாக முகத்தை வச்சு அவனை எழுப்புறதுக்காக கையை கொண்டுட்டு போக அவனும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கை நீட்டி தடுத்துவன் வேகமாக அந்த ட்ரையல் ரூமை விட்டு வெளியே போயிட்டான். அதே சமயம் எங்கள் வீட்டிலேருந்து தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜிமினோ திடீர்னு அர்ஜென்ட் மீட்டிங் வரவும் உங்ககிட்ட 1000 பத்திரங்களை சொல்லி அங்கே ஏற்கனவே வேலை செஞ்ச பொண்ணுக்கிட்ட உங்களை நல்லா பார்த்துக்கும்படியும் சொல்லிட்டு ஆஃபீஸ் போக சரியாக போன அரை மணி நேரத்தில் அந்த வீட்டோட கதவை திறந்துக்கிட்டு ஜிமினோட அம்மா நுழையிறாங்க. அந்த வேலை செய்கிற பெண்மணி அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதால ஜிமின் அம்மாவை பார்த்ததுமே வாங்கம்மா உள்ளே வாங்க அப்படின்னு உபசரிக்கா. ஜிமின் எங்க வெளியே அவன் காரை காணோம். சார் ஆஃபீஸ் போயிருக்காருமா. ஓ என் மருமக எங்க அப்படின்னா அந்த ஹாலில் யாருமே இல்லாததால் ஜிமின் அம்மா அந்த வேலைக்கார அம்மாட்ட கேட்க அவங்களோ அம்மா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு படுக்க போனாங்க. அப்படியா எந்த ரூம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் இருக்கிற ரூமுக்கு வெளியே நின்று கதவை தட்ட யார் கதவை தட்டுறா? அந்த ஆன்ட்டியா? சொல்லுங்கள் ஆன்ட்டி உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க திடீர்னு ஜிமின் அம்மாவோட குரல் கேட்கவும் அத்தை அப்படின்னு
நீங்கள் உட்காந்துருந்த பெட்டில் இருந்து எழுந்து உட்கார போக அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச ஜிமின் அம்மாவும், உட்காருமா, இந்த நேரத்தில் இப்படி வெடுக்கிற எந்திரிக்கக்கூடாது சரியா அப்படின்னு தன்மையே பேசினபடியே அவர் உள்ள நுழைய அவங்களோட அக்கறையை வித்தியாசமாக பார்த்த நீங்களோ வாங்கத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசல. என்ன பேசுறது அப்படின்னு உங்களுக்கும் தெரியல. அதனால ஜிமின் அம்மாவே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என் மேலே உனக்கு கோவமாவா ஏன்? அத்தை, உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யார் அத்தை? உண்மையாக உனக்கு என் மேலே கோவம் இல்லை. நான் வீட்டுக்கு வந்த கர்ப்பமான பிள்ளைய வெளியே போன்னு சொல்லிட்டேன். இல்லைத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அத்தையை மன்னிச்சிடுமா, எனக்கு வேறு வழி தெரியல. ஆமாம், நான் சொல்கிற விஷயம் நீ எப்படி எடுத்துப்பண்ண எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க, ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா. கண்டிப்பாக ஜிமின் உன்னை இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு நினச்சேன். அதே மாதிரி இங்கே தான் இருக்கீங்க. ஜிமின் எப்போ வருவாம்மா? நைட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன் அத்தை. முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு போனார் அத்தை. நல்லதுதாம்மா. நான் இங்கே வந்ததை தெரிஞ்சால் கண்டிப்பாக என் மேலே கோவப்படுவான். அப்படியெல்லாம் இல்லை அத்தை, அவருக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை. நீங்கள் எதையுமே காரணம் காரியம் இல்லாமல் செய்ய மாட்டீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். உண்மையாதாம்மா, என்னை இந்தளவு புரிஞ்சு வச்சுட்டதுக்கு ரொம்ப நன்றி. அத்தை, எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? இல்லைம்மா, உங்ககிட்ட முதல்லேருந்து சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அக்காவோட ஜாதகத்தையும் ஜிமினோட ஜாதகத்தையும் எங்களுக்கு குடும்ப ஜோசியர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட காட்டினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த 2 ஜாதகமே இணையாது அப்படின்னு தான் சொன்னார். அதை கேட்டு வீட்டில் எல்லாருமே அப்செட் தான். ஜிமின் தான் அதெல்லாம் நம்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு எங்கள் எல்லாரையும் தேத்தி விட்டான். ஆனால் கல்யாணம் அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு இல்லையா? மீனாட்சிக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அந்த ஜோசர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னு உனக்கு தெரியாதாம்மா? தெரியுது அத்தா. ஜிமின் அப்பயே இனிமேல் ஜாதகமே பார்க்காதீங்க, இந்த ஜோசியம் பார்க்காதீங்கன்னு அவன் மேலே சத்தியம் வாங்கிட்டாம்மா. சரின்னு நானும் அந்த நேரத்தில் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தை தவளை போகுதுன்னு என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. குழந்தை எந்த வித தரங்களும் இல்லாமல் பிறக்கணும்னு நினச்சி தான் திரும்பவும் அந்த ஜோசியரை பார்க்க போனேன். ஆனால் அவர் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுவார்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. என்னாச்சத்த, என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. அதே சமயம் இங்கே ட்ரையல் ரூமை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஒரு நொடி சிலைனா அப்படியே சமைஞ்சு நின்ன லட்சு அடுத்த நொடி ஐயோ தப்பாக நினச்சிட்டாரா என்ன அப்படின்னு யோசிச்சபடியே எதிரில் இருந்த மிரரை பார்க்க, அதுக்கப்புறம் தான் அவள் புடவையா இன்னும் முழுசாக கட்டலை அப்படிங்கிறதே அவளுக்கு உரைக்குது. நடந்த நிகழ்வுகளாலும் அவன் அப்படி போனதாலும் பதட்டமானவ புடவையை வேகமாக மேலே ஃப்ளீட்டை எடுத்து எக்குத்தப்பாக எடுத்து ஒரு வழியாக அதை பின் செஞ்சு அவள் வெளியே வர பார்க்க சரியாக அந்த நேரம்னு பார்த்து கதவை திறந்து எவ்வளோ வேகத்தில் வெளியே போனானோ அதே வேகத்தில் உள்ள நுழைஞ்சு அவள் புடவையை கட்டி இருக்கிற லட்சணத்தை பார்த்து அவளை முறைச்சவன் வேகமாக அவன் மேலே எடுத்திருந்த ஃப்ளீட்டை கழட்டி அழகாக விசிறி மடிப்பில் எடுக்க. ஆனால் இந்த முறை புடவையில் மட்டும் கவனத்தை செலுத்தி அழகாக ஃப்ளீட் எடுத்து அவள் தோள் மேலே போட்டவன் பின் குத்தலை, அவளே குத்திக்கிட்டோம் அப்படின்னு அங்கே இருந்த இடத்துல சேஃப்டி பின்னை வச்சுட்டு மறுபடியும் வெளியே போயிட்டான். இந்த முறை அவன் போனதும் முகம் முழுசும் மலர்ந்த சிரிப்போட அந்த பின்னை எடுத்து புடவையை பின் செஞ்சவ வெக்கமும் நாணமும் போட்டி போட கதவை திறந்து வெளியே வந்து அவனை பார்க்க. ஆனால் அவங்க இல்லை எங்க அப்படின்னு வெளியே வந்து அங்கேயும் இங்கேயும் கண்களை சுழல விட்டு அவள் தேட அவனும் பில் கவுண்டர் பக்கத்தில் ஃபோனை பார்த்தபடி நின்றுட்டுருக்கான். லட்சு அவனை பார்த்ததும் வேகமாக அவன் பக்கத்தில் போக அவளை நிமிர்ந்து கூட பார்க்காம அவள் வந்ததை உணர்ந்து வெளியே வந்தவன் வண்டி பார்க் செஞ்ச இடம் பக்கம் போகாமல் அங்கே போயிட்டு இருந்த ஆட்டோவை கை கட்டி நிறுத்த. இவளுக்கோ அவனோட செய்கையை கண்டு கொழுப்பமாக இருக்குது. என்ன ஆச்சு? வண்டி ஏதாவது ரிப்பேரா? எதுக்கு ஆட்டோவை கூப்பிட்றாரு அப்படிங்கிற யோசனை. உடனே அவனையும் அந்த ஆட்டோவையும் பார்க்க டேயோ பக்கத்தில் இருந்தவனை கை காட்டி இவங்கள பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னபடியே அந்த ஆட்டோக்காரருக்கு தன் பஸ்ஸில் இருந்து பணத்தை கொடுக்க போக இவ்வளோ அவன் சொன்னதை கேட்டு முதல் முறையாக கோபமாக்கி வேகமாக அந்த இடத்த விட்டு திரும்பி மறுபடியும் அந்த கடைக்கு உள்ள பார்க்கிங் ஏரியாவை நோக்கி அவன் நடந்து போக இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டேயோ கையில் பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டோக்காரரை பார்த்து என்ன பேசுறதுன்னு தெரியாம நிற்கா. அந்த ஆட்டோக்காரனும், என்ன சார் சண்டையா, அதனால தனியாக அனுப்ப பார்க்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், மேடம் கோவமாக இருக்காங்க, போய் சமாதானப்படுத்துங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன் வண்டியை சர்ன்னு எடுத்துகிட்டு போயிட்டான். ஆட்டோக்காரன் போனதும் முகம் எல்லாம் மாற, என்ன தைரியம் அவளுக்கு, இவளுக்காக ஆட்டோ பிடிச்சி காசு கொடுத்துட்டு இருந்தா என்னை ஒரு மனுஷனை கூட மதிக்காம அவள் பாட்டுக்கு போறா அப்படின்னு அவன் போன திசையை நோக்கி அவன் போக அவளோ டேயோட பைக் நிற்கிற இடத்துல தான் நின்றுட்டு இருக்கா. வேகமாக இவன் பக்கத்தில் வந்தவன், ஓய் என்ன திமுறா அப்படின்னு கேட்கா. அவளோ நிமிந்து கூட பார்க்காம அந்த வண்டியில் இருக்க சீட்டை நோண்டினபடியே நின்றுட்டு இருக்கா. ஏய் உன்கிட்ட தான் கேட்குறேன், உனக்காகத்தானே ஆட்டோ பிடிச்சேன், நான் பாட்டுக்கு ஆட்டோக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ளே வந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஆட்டோவில் போக இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா
ஆமாம், நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்போ நீங்களே என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்னு நிமிர்ந்தவ அவனோட கண்ணை பார்த்து உரிமையாக பேச, அந்த உரிமையான பேச்சிலையும் அந்த கண்ணில் இருந்து வந்த வீச்சிலையும் தடுமாறினவ, அது நீ அப்படின்னு வார்த்தை வராமல் திண்டாடினவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் முகத்தை பார்க்காம திரும்பி நின்று, உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது அப்படின்னு டேசல. அவளோ, சாரி சார், உண்மையாகவே வேணும்னு தள்ளி விடல, என்னையும் மீறி அப்படின்னு அவளுக்கு அதுக்கு மேலே அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் அவ்வளோ தடுமாறி தான் போகிறான். அதை பற்றி பேசினதுமே 2 பேர்த்துக்குமே அந்த ட்ரையல் ரூமில் நடந்ததை நினைவு வர 2 பேரோட முகமும் வேர்வையில் குளிச்சு விட்டுருந்துச்சு. முதல் நெருக்கம் இல்லையா? இல்லை, நான் ஒன்றும் அதுக்காக, எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு அதான் கோபம் அப்படின்னதும் அதுக்கு மேலே அவன் எதுவுமே பேசாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டரை முறுக்கிக்கிட்டு இருக்கா. மின்னகையோட அவனை பார்த்தவ உரிமையோட அவன் வண்டியில் ஏறி அவனோட தோளை பிடிச்சிக்கிட்டா. அவள் ஏறினதும் அவனும் வண்டியை மெதுவாக ஸ்டார்ட் செய்ய, ஏனோ இப்பயும் அவள் பின்னாடி உட்காந்தா ஸ்பீட் பிரேக்கரை தேடி தேடி விடுறா. இன்றைக்கி ஸ்பீட் பிரேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து மெதுவாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். இன்னும் ட்ரையல் ரூம்லேயே அவங்க 2 பேத்துக்கும் பற்றிக்கிச்சு. இதுக்கு மேலே இவன் ஸ்பீட் பிரேக்கரில் வேற விட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடாது, நடந்தே தீரும். அதனால் மனசை ஒரு நிலைப்படுத்தி அவன் இது வரைக்கும் ஓட்டாத ஸ்பீடில் வண்டியை ஓட்டிகிட்ருக்கான். அவனோட மனசு லட்டுவிக்கு தெளிவாக புரிய சிரிப்பு தான் வருது. மென்னகி பூத்தபடியே, சார், இப்போல்லாம் உங்களோட டிரைவிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு வேணும்னே அவனை சீண்டா. என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு அவள் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவள் சொன்னதோட அர்த்தம் உணர்ந்து வண்டியை நிறுத்தி திரும்பி அவன் அவளை முறைக்க, என்ன சார், ஏன் என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி முகத்தை வச்சு அவள் கேட்கா. ஏன், இதுக்கு முன்னாடி நான் எப்படி ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன்? நிதானம் இல்லாமல். முறைக்காதீங்க சார், உண்மையாகவே முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே கண் முன் தெரியாமல் ஓட்டுவீங்க. இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இது மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் போவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் உங்களோட டிரைவிங் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொன்னேன். ரொம்ப பேசுகிற நீ. ஓகே சார், குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னவளோட கை இப்போது அவனோட இடுப்பு தான் வளைச்சிருக்கு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவன் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தவனோட கை நடுங்க. உடனே வண்டி நிதான இழக்க முயன்று அதை கட்டுப்படுத்தி வண்டியை நிறுத்திட்டான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு பதட்டமாக கேட்க. ஏன் சார், என்ன பண்ண சார்? ஃபஸ்ட்டு இடுப்புலேருந்து கையிடு. அது சார், ஷோல்டரில் பிடிச்சிருந்தா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை சார், அதுக்கு தான் இங்கே பிடிச்சேன். கையெடு, நீ எங்கேயும் பிடிக்காத, இதுக்கு தான் ஆட்டோவில் போக சொன்னேன். ஓகே சார், நான் எங்கேயும் பிடிக்கல, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னவ அவனோட வயிற்றுலேருந்து கையெடுத்து மறுபடியும் அவனோட தோலை பிடிச்சிக்கிட்டா. முதல் முறையாக டேயோட இந்த முகத்தை பார்த்து அவளுக்கு இன்னும் அவனை சீண்ட ஆசை வர ஷோல்டரில் இருந்த கையையும் எடுத்துட்டா. ஏனோ எதுல இருந்தோ விடுபட்ட மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட்டவன் வண்டியை மெதுவாக தான் ஓட்டினான். அப்படியும் ஸ்பீட் பிரேக் வரும்போது ஸ்மூத்தாக ஏறி இறக்க எவ்வளோ வேணும்னே அவன் முதுகோட மொத்தமாக சாய அவள் பந்துகளோட மென்மை தாங்காமல் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக சிதறிட்டு இருந்தவன் சட்டுன்னு வண்டியை நிறுத்தி அவளையும் இறங்க சொல்லி இவனும் இறங்கி லட்சுவை விட்டு தூரமாக போய் நின்றுக்கிட்டான். டேக்கு முதல் முறையாக உள்ளுக்குள்ளே ஏதேதோ தோணி அவனோட கண்ட்ரோல் இழக்க செஞ்சிட்ருக்கு. இது வரைக்கும் அவகிட்ட தடுமாறினதில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. தடுமாறுவான் தான், ஆனால் அதுலேயும் அவன்கிட்ட ஒரு நிதானம் இருக்கும். ஆனால் இப்போது அந்த நிதானம் எங்கேயோ பறந்து போனது மாதிரி இருக்க. இப்போயே அவள் வேணும், மொத்தமாக வேணும் அப்படின்னு அவனோட ஆன்மை துடிச்சிட்ருக்கு. அது அவளுக்கு தெரியாமல் மறைக்க தான் ஓடி வந்துட்டான். கண்டிப்பாக தன்னை இந்த குளத்தில் பார்த்தா அவளோட ரியாக்ஷன் கேவலமாக இருக்குமோ அப்படின்னு பயம் அவனுக்கு. திடீர்னு இப்படி தன்னை விட்டுட்டு போவான் அப்படின்னு நினைக்காதவளோ. சார், என்னாச்சு அப்படின்னு கேட்டபடியே அவரை நோக்கி அவன் நடந்து வர. ஹே ஸ்டாப், நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு மூச்சு வாங்கினபடியே சொன்னவன் அத்தனை சீக்கிரம் அவள் பக்கத்தில் போகல. கொஞ்சம் டூ மச்சாக தான் போயிட்டோமோ அப்படின்னு நினச்சவ இதுக்கு மேலே அமைதியாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஒருத்தனோட எல்லா உணர்ச்சியிலையும் தூண்டி விட்டுட்டு இனி இவன் அமைதியாக இருந்தா அவன் அமைதியாக இருப்பானா என்ன? அதே சமயம் இங்கே ஜிமினோட அம்மா எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு அவங்களோட பயம் புரியதான் செய்யுது. அவங்க சொன்னதை கேட்டு உங்களுக்கும் இப்போது புதுசாக பயம் மனசில் உண்டாகியிருக்கு. பின்ன அந்த ஜோசியர் சொன்னது மாதிரி அல்லவா இப்போது அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. அப்படின்னா நாங்கள் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக நிரந்தரமாக புரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம் உண்டாக அதை ஜிமின் அம்மா கிட்ட காட்டாமல் மறைச்ச நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தா, கண்டிப்பாக நான் அவருக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறேன்.
அவன் சொன்னால் கேட்பான்னு எனக்கு தெரிலம்மா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் இப்போது இந்த விஷயத்த சொன்னால் அவன் என் மேலே கோவப்படுவான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இல்லாமல் வீடாகவே இல்லைம்மா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் பாக்யா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். பாக்யா தான் உன்கிட்ட சொல்லி ஐடியா கொடுத்தா. ஒயன் புத்திசாலி பொண்ணு, நீ சொன்னால் புரிஞ்சு நடந்துக்குவா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் உன்னை தேடி வந்தேம்மா. இனிமேல் உன் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு ஜிமின் அம்மா சொல்ல, எனக்கு புரியுது அத்தா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்லி ஜிமின் அம்மாவை அனுப்பி வச்ச உங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதை ஜிமின் கிட்ட சொல்லாமல் தானே முடிவெடுத்தா அவனுக்கு கண்டிப்பாக தான் மேலே கோவம் வரும் அப்படின்னு மட்டும் புரிஞ்ச நீங்கள் அவன்கிட்ட பக்குவமாக விஷயத்தை எடுத்து சொல்ல தான் அவனோட வருகைக்காக காத்துட்ருக்கீங்க. அதே சமயம் இங்கே இதோட 10வது முறையாக பாக்யாவுக்கு கூப்பிட்டுட்டா சுகன்யா. ஆனால் பாக்யா ஃபோனை எடுத்த பாடும் இல்லை. அதே நேரத்தில் இதோட நம்பரை பிளாக்லேயும் போடல. சுகன்யாவுக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஒருவேளை எல்லா உண்மையும் சுகா சொல்லிட்டேனா அப்படின்னு. இல்லையே, அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் அவன் சொல்கிற உண்மையை கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டான். வேறு என்ன தான் நடந்திருக்கோம்? என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஏன் பார்க்க வரல? நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோமா? வேணாம், அது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த விஷயத்த ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும். எல்லாமே கைக்கூடி வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பாக்யாவுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரிலையே அப்படின்னு தனக்குள்ளேயே புலம்புனபடியே பாக்யாவோட நம்பருக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் இருந்தவளோ அவகிட்ட இருந்து ஒவ்வொரு முறை ஃபோன் வரும்போதும் அந்த ஃபோனை வெறிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் அதை அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னு தோணலை. இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்துட்ருக்கா. ரூமில் இருந்த சுகாவுக்கோ என்ன ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்குது, எங்கே இருக்கா அப்படின்னு நினச்சபடியே எட்டி பார்க்க சோஃபாவில் உட்காந்து அவளோட ஃபோனை தான் பார்த்துட்ருக்கா. ஆனால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து இவனும் குழப்பமா அவள் பக்கத்தில் போக இவன் வர்றது தெரிஞ்சும் அவகிட்ட எந்த பதட்டமும் இல்லை. லக்ஷ்மி அப்படின்னு இவன் கூப்பிட அவ்வளோ கண்களை மட்டும் நிமிர்த்தி அவனை பார்க்க, ஃபோன் அடிக்குது, ஏன் எடுக்காமல் இருக்க, யாரு அப்படின்னு கேட்க பாக்யா பெருமூச்சு விட்டு தன்னோட ஃபோனை திருப்பி அவன்கிட்ட காட்டுறா. அதில் எக்ஸ் சுகன்யா அப்படின்ற நம்பர்லேருந்து கால் வந்துட்டுருக்க. அதை பார்த்தவனுக்கு ஒரு நிமிஷம் எதையும் நின்று துடிக்குது. சுகாக்கு அடுத்த வார்த்தை என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் அட்டன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அட்டன் பண்ணால் மீட் பண்ண வர சொல்லுவா, போக வேண்டியதானே அப்படின்னு சுகா சொல்ல, இப்போது பாக்யாவோ சுகாவை முறைச்சி பார்த்து, கண்டவை கூப்பிட்டா நான் போகணுமா? எனக்கு புரியல லக்ஷ்மி, உன் மனசில் என்ன தான் இருக்குன்னு எனக்கு புரியல. அன்றைக்கி நானே உன்னை நெருங்கி வந்தேன், நீ என்னை விட்டு விலகி போயிட்ட. சரின்னு உன்னை விட்டு நான் விலகி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா நீ இப்போ என்னை நெருங்கி வர. உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு புரியல. ஸோ சிம்பிள், நீங்களா அந்த ஃபோட்டோக்கான ரீசனை ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் அந்த ரீசன் சொல்லி நான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் தானே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மை தான் லக்ஷ்மி, நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற உண்மையை உன்கிட்ட சொல்லிட்டா நீ என் கூட இருப்பியா மாட்டையான்னு ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளே நான் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதை பற்றின உன்கிட்ட சொல்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இப்போ அதை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த உண்மையை என் வாயால் நீ கேட்குறது தான் நல்லது. இதை வச்சு மற்றவங்க பிளாக்மெயில் பண்ணி நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறத இனிமேலும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மியை எதிரில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தவன் அங்கேருந்து தண்ணி பாட்டில் எடுத்து ஒரு மடக்கு குடிச்சிட்டு, உன் ஃபோனை கூட என்கிட்ட அப்படின்னு கேட்க பாக்யாவும் எதையும் யோசிக்காமல் அவன்கிட்ட ஃபோனை கொடுக்குறா. அந்த ஃபோனை வாங்கினவன் சுகன்யா அப்படிங்கிற நம்பர்லேருந்து வந்த ஃபோட்டோஸை எல்லாமே பார்த்தான். முகத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் இல்லை, ஃபுல்லாக வெறுப்பு, அவ்வளோவும் வெறுப்பு. கண்கள்லே இவ்வளோ வெறுப்பை காட்ட முடியுமா? இதோ காட்டிகிட்டு இருக்கான் சுகா. அதுக்கப்புறம் நிமிர்ந்து பாக்யாவை பார்த்து பக்கத்தில் வந்து உட்காரம்படி கண்களால் சைகை செய்ய சரின்னு இவளும் எழுந்து அவன் பக்கத்தில் போய் உட்காரா. அந்த ஃபோட்டோஸை காட்டி, நீ சொன்னது உண்மைதான், இந்த ஃபோட்டோஸில் எந்த மாதிரியும் மாஃபிங்கும் கிடையாது, எல்லாமே உண்மை தான், ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சுகா சொல்ல, இந்த வார்த்தையை அவன் சொல்லிடக்கூடாது அப்படின்னு தானே இவ்வளோ நாளும் அவள் இதை பற்றி அவன்கிட்ட பேசாமல் இருந்தது. இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொன்னால் அதை தன்னோட இதயம் தாங்குமா? ஆனால் இன்றைக்கி ஏனோ அவளையும் மீறி அவன் மனசில் இருந்ததை அவன்கிட்ட சொல்லிட்டா. ஸோ இப்போ அவன் சொல்கிறத தாங்கிக்க தான் வேணும் அப்படின்னு நினச்சவ அவன் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி, இது என்னோட கடந்த காலம். ஆனால் இந்த ஃபோட்டோஸில் இருக்க எல்லாமே உண்மை தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் சொல்கிற உண்மை பொய் அப்படின்னு அவன் தெளிவாக குழப்ப ரேகையோட அவனை பார்த்தவ, என்ன பொய்யா? ஆமாம், முதல்ல இந்த ஃபோட்டோஸை பாரு. இதில் அந்த பொண்ணு என்னை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க, அதில் சுகன்யா தான் வேணும்னே அவனுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அதை அவளே ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்குது.
அந்த ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது உண்மையில் அதில் சுகாவுக்கு விருப்பம் இல்லாமல் தான் முகத்தை திருப்பியிருந்தான். என்ன இந்த ஃபோட்டோஸில் உனக்கு தெரியுது அப்படின்னு உடனே அவ்வளோ வழியோடு அவனை பார்க்க, இதெல்லாம் வேணான்னு தான் லக்ஷ்மி, இதை பற்றி இவ்வளோ நாள் நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் நீ தான் இதை பற்றி பேசணும்னு சொன்ன. அப்போ இந்த மாதிரி கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணி தானே ஆகணும். சொல்லு, என்ன தெரியுது அப்படின்னு கேட்க, லக்ஷ்மியும் கண்களில் மூடி அந்த பொண்ணு உங்களுக்கு கிஸ் பண்ணுது. அப்படி தானே உனக்கு தெரியுது? அந்த பொண்ணு தானே கிஸ் பண்ணுது, நான் அந்த பொண்ணை எதுவும் பண்ணலையே அப்படின்னு உடனே பட்டனு கண்களை திறந்து அவள் பார்க்க, ஆமாம், இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக பாண்டிச்சேரி போயிருந்தோம். நாங்கள் 2 பேரும் மட்டும் இல்லை, எங்கள் டீமும் போயிருந்தோம். லவ் பண்ணாலும் என்னோடய லிமிட்டை நான் எப்போயுமே க்ராஸ் பண்ணது கிடையாது. ஆனால் சுகன்யா அப்படி கிடையாது. நார்மலாகவே எல்லா ஜென்ஸ்கிட்டையும் டச் பண்ணி தான் பேசுவாள். அது எனக்கு அப்போ தப்பாக தெரியல. அதே மாதிரி தான் லவ் பண்ணுற பையன் என்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாள். வேணும்னே எல்லாத்துக்கிட்டையும் எங்கள் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்குவா. இந்த மாதிரி டைமில் தான் பாண்டிச்சேரியில் மீட்டிங் போன இடத்துல அங்கே ஒரு பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட வேறு வழி இல்லாமல் நான் பேச வேண்டிய நிலமை. அதுக்கு ஒரே சண்டை. நான் என்னமோ அவளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அவ்வளோ பேசிட்டான். அதெல்லாம் இல்லைன்னு என்னை நிரூபிக்க வேற சொன்னான். சரி, நான் என்ன செய்யணும்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு முன்னாடி இதோ இந்த கேவலமான ஃபோட்டோ எடுக்கணும், அப்போ தான் அந்த பொண்ணு என்னை விட்டு போகுமா. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கு இதில் என்னோடய விருப்பம் துளி கூட இல்லை அப்படின்னதும் அப்படின்னு சுகா சொல்ல, லக்ஷ்மிக்கு அதுக்கு மேலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்தடுத்த ஃபோட்டோக்களை தள்ளி பார்த்தவ எல்லாத்துலேயுமே சுகா சொன்னது மாதிரி சுகன்யா தான் இவன் மேலே விழுந்து விழுந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கா அப்படிங்கிற உண்மை புரியுது. ஓரளவு இந்த ஃபோட்டோஸ் எந்த ஒரு சூழ்நிலையில் எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு இவன் சொன்ன அந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி கடைசியாக இருந்த ஃபோட்டோஸை தான் ஏற்றுக்க முடியல. அதை பார்த்து அவளோட கண்கள்லேருந்து ஒரு துளி கண்ணீர் உருண்டோட வேகமாக அந்த ஃபோனை அவன்கிட்ட கொடுத்தவ அதுக்கான விளக்கத்தை கேட்கல. ஆனால் அவனையும் அவன் நிமிர்ந்து பார்க்கல. சுகாவுக்குமே இந்த ஃபோட்டோவை பார்க்க பதிலை சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், அதில் சுகா வெற்ற மார்போடு இருக்கா. அவனோட நெஞ்சில் சுகன்யா தலை வச்சிருக்கா. அவள் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காளா போட்டிருக்கலையா அப்படின்னு கூட அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்பொழுது அவள் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேருமே பெட்டில் படுத்திருக்கும்பொழுது பிளாங்கெட் சுகன்யாவோட மார்பு வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த ஃபோட்டோஸை பார்த்து எங்களுக்குள்ளே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நீ நம்புறியா லக்ஷ்மி அப்படின்னு வழியோடையே அவன்கிட்ட கேட்க, அவளும் அதே வழியோட தான் மனசில் இருந்ததை மறைக்காமல் கண்களில் கண்ணீர் வழிய ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட, இல்லை லக்ஷ்மி, சத்தியமாக இல்லை, உன் புருஷன் அந்தளவு வீக்கானவன் கிடையாது. ஆனால் அந்த நைட் கண்டிப்பாக நான் கொஞ்சம் அசந்திருந்தா நீ சொல்கிற மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நான் சுயநலவிலே இல்லைன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னதும் இப்போது கண்கள் மின்ன லக்ஷ்மி அவனை திரும்பி பார்க்க அவனும் வேகமாக தலையாட்டி, ஆமாம் லக்ஷ்மி, உண்மையாக அந்த ஃபோட்டோஸ் எடுத்தது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததும் எனக்கு தெரியாது. நான் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது இது நடந்திருக்கு. நீ கேட்கலாம், அன்கான்ஷியஸில் இருக்கும்போது இது நடந்திருக்கும்போது எப்படி உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலைன்னு உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. சேர்ந்து வேலை செய்கிறவங்கள லவ் பண்ணால், அதுவும் இந்த ஐடி ப்ரொஃபஷனலில் எங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிதுன்னே சொல்லலாம். அப்படி கிடச்ச சான்ஸ் தான் இது. ஆமாம், நாங்கள் 2 பேர் மட்டும் ஊட்டியில் இருந்தோம். ஜஸ்ட் சுற்றி பார்க்க மட்டும்தான். அங்கே இந்த ரெசார்ட்டில் தனித்தனியாக தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இதோ இந்த ஃபோட்டோஸை எடுத்த நைட்டு திடீர்னு அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு என் முன்னாடி சுகன்யா வந்து நின்னான். ஒரு நிமிஷம் எனக்கும் ஒன்றுமே புரியல. அவன் என்னை பார்த்து சிரிச்சிட்டே, என்ன டார்லிங், ஷாக் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டா. நான் சிரிச்சிட்டே இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் அவள் இது வரைக்கும் போட்டதில்லை. ஏன்னா அவளோட அழகை இது அவ்வளோ அப்பட்டமாக வெளியே காட்டுச்சு. கண்டிப்பாக இதோட வெளியே போனால் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு என் மனசை அடிச்சுக்கிச்சு. இருந்தும் அவகிட்ட நான் எதையுமே சொல்ல. அவளுக்கு ஹை கிளாஸ் லைஃப் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஆசை. அப்பப்போ என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல. அந்த ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவன் எனக்கு கொடுத்த ஒரு ஜூஸில் ஏதோ ஒரு மருந்து கலந்து என்னை தப்பாக அணுக வந்தா. நிறைய தடவை என்கிட்ட இது மாதிரி அணுகியிருக்கா. நல்ல வேலை அந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் இல்லை. அதை பார்த்துருந்தா உனக்கு விளக்கம் சொல்லி என் உயிர் போயிருக்கும். ஆனால் ஐம் டேம் ஷியோர் லக்ஷ்மி, நான் எப்பயுமே அதுக்கு அனுமதிச்சது கிடையாது. ஏன் இது வரைக்கும் நானும் அவளுக்கு கிஸ் பண்ணதே இல்லை. நம்பு லக்ஷ்மி, உண்மைதான். ஆனால் இந்த நைட் கண்டிப்பாக நான் அவளுக்கு கிஸ் பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. என்ன அறியாமல் அந்த மாத்திரை செஞ்ச மாயத்தினால. உண்மையாகவே அந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது வேணும்னே என் மேலே அந்த ஜூஸை கொட்டி விட்டுட்டா. நானும் சரின்னு சொல்லிவிட்டு என் ஷர்ட் பட்டன்லாம் கழட்டுறதை பார்த்து அவளே வந்து எனக்கு கழட்டி விட்டா. இதோ இந்த பிளாங்கெட் கவராகி இருக்கிற இடத்த பார்த்து ட்ரெஸ்ஸு போடலன்னு நீ நினச்சிடாத. நான் சொன்ன மாதிரி அவள் போட்டிருந்த ட்ரெஸ் இதோ இந்த ரெட் கலர் பிளாங்கெட்டுக்கு கீழே அவள் ட்ரெஸ் போட்டிருந்தா. ஆமாம், திடீர்னு அந்த ஜூஸ் குடிக்கவும் எனக்குள்ளே ஏதோ தடுமாற்றம்.
அந்த தடுமாற்றத்தை பயன்படுத்தி என்னை பெட்டில் தள்ளி இது மாதிரி அவளே என்கிட்ட படுத்தா. என்னை ஏதேதோ பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அவளே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. என்னோடய 2 கையும் எங்கே இருக்குன்னு பார்த்தல. இருந்தும் எங்களுக்குள்ளே எப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு கேட்குறல்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னவன் வேகமாக தான் ரூம்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஃபைலை எடுத்து அதில் இருந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட நீட்டா. அது ஏதோ கம்ப்ளைண்ட் ஃபைல் மாதிரி இருக்குது. கடவுள் என்ன காப்பாற்றிட்டது தான் சொல்லுவேன். ஆமாம், அந்த ரிசார்ட் அந்த மாதிரி ஆளுங்க வந்து தங்குற ரிசார்ட் போல். அதனால தான் அவளுக்கு எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்கு. நான் சொன்னது அந்த தூக்க மாத்திரை இல்லை, அது மயக்க மாத்திரையா? சாரி, அது போதை மாத்திரை நினைக்கிறேன். இந்த செல்ஃபி எடுக்கிற அதே நேரத்தில் தான் கதவை யாரோ படப்படன்னு தட்டினாங்க. திடீர்னு தட்டவும் நான் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்திருந்தேன். ஆனால் என்னால் நிதானமாக இருக்க முடியல. நிதானமாக இருந்தது சுகன்யா மட்டும்தான். வேகமாக அவள் போய் கதவை திறக்க போலீஸ் ரைடுக்கு வந்திருப்பாங்க போல். எங்ககிட்ட எதுவுமே லீகலாக இல்லையே. ஸோ எங்களையும் தப்பானவங்கன்னு நினச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் வீட்டில் பேசி என்னோடய பெரியம்மா பையன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவர் மூலமாக தான் நான் அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தேன். அந்த நைட்டு இந்த கம்ப்ளைண்ட் பேப்பரில் சைன் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அதுலேயும் டைம் இருக்குது பாரு அப்படின்னு சொன்னார். சுகாவுக்கோ ஆயாசமாக இருக்குது. இப்படி ஒரு நிலைமை தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலைமை தான் மனைவி கிட்ட வரும் அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் கூட, ஏன் ஒரு நாள் கூட நினச்சிருக்கல. இதே போன வருஷம் இது மாதிரி நடந்தா அவன் இந்த அளவு மெனக்கிட்டு இருப்பானா அப்படின்னு கேட்டால் தெரியாது. எப்போ அவன் மனைவி மேலே அவனுக்கு விருப்பம் வந்துச்சோ அதே நேரத்தில் அவனுக்கு அவள் கூட சேர விடாமல் எல்லாம் வந்து தொலைக்குது. இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு இதெல்லாம் உண்மை பொய் அப்படின்னு என்னால் ஒரு வார்த்தையில் கடந்து போக முடியல. பொய்ன்னு சொன்னாலும் அது எந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. அதனால தான் அந்த வார்த்தையை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ நான் சொன்ன எல்லா உண்மையும் உனக்கு புரியுதா லக்ஷ்மி? இல்லை இதெல்லாம் நான் சொல்கிற கட்டுக்கதை மாதிரி உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. நான் சொல்கிற இந்த விஷயத்த நீ நம்புவியான்னு எனக்குள்ள 1000 குழப்பங்கள். சரியோ தப்போ உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உனக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு குற்றவாளி மாதிரி சுகா பாக்யா முன்னாடி கை கட்டி நிற்கிறத பார்த்தவளுக்கு சுத்தமாக தாங்கவே முடியல. போதும் சுகா, போதும். உங்களை இப்படி நிற்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே. முதல்ல எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்க இந்த உண்மை தான். அதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குன்னு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணு முன்னாடி இருக்கிறது உண்மை இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே இதுக்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எந்த அளவு மன கஷ்டம் நான் கொடுத்துட்டேன்னு எனக்கு புரியுது. இதுக்கு மேலேயும் உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவளுக்கு அதுக்கு மேலே என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் வேகமாக போய் தங்களோட ரூம்குள்ளே நுழைஞ்சவளோட கண்கள்லேருந்து தாரையாக கண்ணீர் வழியுது. வெளியே இருந்தவனுக்கும் கண்கள்லேருந்து கண்ணீர் தான். ஆம்பளை இல்லையா, அதான் சுண்டி விட்டுட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.